வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான அம்மியில் அரைச்சி செஞ்ச வத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பச்சை சுண்டைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு செஞ்ச குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இடையில வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து அம்மி இல்லாதவங்க அரைச்சி செஞ்சுக்கோங்க, அம்மி இருக்கவங்க அம்மியிலே அரைச்சி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இதே மாதிரி பர்ஃபெக்டாக குழம்பு வரும். வாங்க எப்படி செய்யுதுங்கிறது வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடேறட்டும். கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பொடி ரெடி பண்ணி குழம்பு வைக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி. இது வந்து கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். தனியாக ஒரு பிளேட்டுக்கு கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், சீரகம் 1 ஸ்பூன் வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் சோம்பு. இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிரும். இது கூட ஒரு சின்ன பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம வறுத்து உடனே குழம்பு வைக்கும் போது அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை வந்து நல்லா இருக்கும். கருக விட்டுறக்கூடாது. அதையும் தனியாக கொட்டி வச்சாச்சு பாருங்கள். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கலாம். மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாய் தனியாக எடுத்தாச்சு வறுத்து. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லி. இதையும் வந்து கருகோடாமல் வறுத்துக்கணும். மல்லியும் வறுத்து கொட்டியாச்சு. அதுக்கப்புறமா வந்து துருவிய தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இதையும் லைட்டாக வறுத்துக்கணும். தேங்காய் வறுக்கும் போதே இது கூட ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கலாம். கசகசா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதையும் வறுத்துட்டு இதோட சேர்த்து கொட்டிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து ஒரு பேஸ்ட் கணக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வறுத்த பதம் போதும். நல்லா வாசனை வருது, முந்திரியோட வாசனை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ அவசரம் இல்லை, நம்ம குழம்பு வந்து கூட்டி வச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சேர்த்துக்கும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வதக்கின அதே கடாயை வச்சுக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். வத்த குழம்புக்கு எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, பூண்டு வந்து விரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் பாருங்கள் எந்த அளவு சேர்த்துருக்கேன்ட்டு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு கிண்ணத்தில்
இந்த அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க. இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சுன்னா இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துப்போம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இல்லைன்னா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக சேர்க்க வேண்டாம். ஒன்று சாப்பரில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். 3 தக்காளி போதும், நிறைய தக்காளி வேண்டாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியில் அறுத்து போட்டிருக்க கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம். இது மாதிரியும் அறுத்துக்கலாம், இல்லை 4 நாளாக அறுத்து போடுவோம் இல்லையா, தனித்தனியாக வராமல், அப்படி கூட அறுத்து போட்டுக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பச்சை சுண்டைக்காய் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு இடி உரலில் போட்டு நல்லா தட்டி, அந்த விதையெல்லாம் நிறைய கொசன்னு இருக்கும், அதனால் அந்த விதையெல்லாம் பாதி எடுத்து அது தட்டுனதுக்கப்புறம் கழுவணும் அப்படின்னா விதையெல்லாம் போயிடும், கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ இந்த சுண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் பச்சை சுண்டைக்காய் குழம்பு. நல்லா வாசனையாக இருக்கும், கறி குழம்பு மாதிரி இருக்கும் பச்சை சுண்டைக்காய் வந்து குழம்பு வைக்கிறது. இதை வந்து கறி சுண்டைக்காய்னே சொல்லுவாங்க. இது வந்து ஒரு துளி கூட கசப்புக்கு இருக்கவே இருக்காது. அதனால தான் நான் கத்திரிக்காவோட போட்டு வைக்கிறேன். நம்ம வத்தலுக்கு போடுற சுண்டைக்காய் வந்து அது பயங்கர கசப்பாக இருக்கும். இது வந்து கசப்பு இருக்காது. எல்லா ஏரியாலையும் கிடைக்காது, ஒரு சில பக்கம் மட்டும்தான் கிடைக்கும். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியை சேர்த்துக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வதக்கின பொருள் எல்லாமே வந்து நம்ம அம்மியில் தான் அரைக்கிறோம். இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி வைக்கல. அம்மியில் அரைச்சி வைக்கும்போது டேஸ்ட் வைஸ் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால தான் அம்மியில் அரைக்கும். இது வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரே உரலில் பத்தாது, கொஞ்சம் நுனிக்கு தனியாக எடுத்து வச்சுருக்க பாருங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அம்மியில் அரைச்சி செய்யும்போது அதோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதே மாதிரி சாந்து வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். குழம்பு வந்து முக்கியமாக கெட்டு போகாது. அம்மியில் அரைச்சி வைக்கும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது அது டக்குன்னு வந்து சாந்து ரொம்ப சூடு ஏறிடும். அதனால குழம்பு வந்து பொரன்னு வரும், கெட்டு போயிடும். இப்படி அம்மியில் அரைக்கும்போது குழம்பு வந்து 2-3 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். கத்திரிக்காய் வதங்கிட்டே இருக்குது. அம்மியில் வந்து இன்றைக்கி நான் அரைக்கலை, எங்கள் அம்மா தான் அரைச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு புளியை வெளியே எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. காய் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. சுண்டைக்காயும் கத்திரிக்காயும் நம்ம அரைச்ச சாந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் குழம்புல. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை கரைச்சி விடுங்க. நம்ம தனியாக அரைச்சி குழம்பு வைக்கும்போதே அதோட வாசனையே தனி வாசனை தான். 4 வீட்டுக்கு நம்ம சமைக்கிறது தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும்.
குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு வந்து இன்னும் நம்ம சிம்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அடுப்பு வந்து இன்னும் 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் நாளை அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.